சொல்லி வச்சு ஆள் வெடிகுண்டு எல்லாத்தையும் ஊருக்குள்ளே இறக்கணும். இப்படி அவனை பொறுத்த வரைக்கும் வரதன் மூலியமா இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அதை வச்சு இவன் அரசியல் கட்சிக்குள்ளே எப்படியாவது போகிறதுக்கு. பள்ளி போன வாட்டி மாதிரி மொத்தமாக வெடிக்க விட்டுறாத, ஐம் எடுத்து போடு. பள்ளி நடக்க போற சமூகம் பெருசா இருக்கணும். அம்மால இனிமே போராட்டமே பண்ணக்கூடாது. அம்மாவோட வேலையும் இருக்கக்கூடாது. அப்புறம் மணி பாரு என்னாச்சு பாரு ஃபர்ஸ்ட். தெரியுமா பாக்கியா அவங்க தான் ஊர் குரூப்ல போட்டு அவங்க தான் ஆக்கி போட்ட திட்டம் அவன் செஞ்ச செயல் ஊருக்குள்ள கொழுந்து விட்டு எறிய நெருப்பா உருவாச்சு. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். நம்ம ஊர் பொண்ணும் கிடையாது. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். மிகின்னு சொல்றது உண்மைதான். நீங்க ஒழுங்கா தேடலன்னு சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கிடையாது, அது நம்ம ஊர் பொண்ணு தான். நீங்க ரெண்டு தான் சரியா பார்க்காம வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. இவங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது தான் பொண்ணோட மானம் மரியாதை ஞாபகம் வரும். மயிர் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து அலற சவுண்ட் கேட்கணும். கையில கிடைக்கட்டும், வச்சு செய்யறோம். ஆயுதம் இல்லாம என்ன பண்றது? நீங்களும் ஆரா ஃப்ரெண்ட்ஸா? நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து ஆரா சடங்களுக்காக வந்தான். நாங்கள் அவனுக்காக வந்தோம். அப்போ நீங்கள் 3 பேரும் கம்யூனிஸ்டா? ஆமாம். யார் தயன்? ஆராவுக்கு வேண்டியும் ஆராவோட கொள்கைக்கு வேண்டியும் ஆயம்பரத்துல இருந்து வந்த வேற மத இனம் ஒருத்தன். நம்ப முடியாது. ஆரத்தி தெரிஞ்சு
பதிவு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் நடந்து கொண்டு இருந்த ஒரு பேரழிவு. இதனை கண்டும் காணாத அரசாங்கம் என்று கூறும் ஊர் மக்கள். ஆனால் மறைக்கப்பட்ட உண்மை செய்தது அரசாங்கமே. டடா, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா? என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். என்னது? இக்காட்சி ஏதோ ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம், அல்லது கடந்து செல்லும் பதிவாக இருக்கலாம். ஆனால் இது நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. சத்தம் அது. என்னை விட, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த நாள் தான் என் வாழ்க்கையை மாற்றின நாள். அவள் ஆசையாக முதல்ல அவன் முகத்தை காமிக்கணும்னு வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் இது. சகா, இப்போ போனா போக மாட்டியா? சொன்னா கேள், போ. ஆசைப்பட்டு ராக்கி கூட சேர்ந்து செம்பட்டனை மொத்த பேரை அழிச்சான். செய்யும் தன்னால மற்றவங்க வாழ்க்கை கிட்ட பெறக்கூடாதுன்ட்டு காட்டுக்குள்ளேயே தங்கி வாழ்ந்துட்டார். அந்த கேடு கிட்ட பிறகு ஆர்பிஜேபியோட கொள்கையை நிறைவேறிச்சு. மறுராயுதம் ஊரும் அழிஞ்சது. சின்ன வயசுலேயே சலங்க அவன் தாயை இழந்து போர்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன். அந்த வயசுலே சுத்தி நெருப்பு, காதல வெடிகுண்டு சத்தோன்னு கேட்டு வளர்ந்தவன். தலை குனியாம நிமிர்ந்து பார்த்தவனுக்கு கடவுளா யாரோ வந்து காப்பாற்றினான். அத்தனை படுகொலை, உயிர், பிணம், நெருப்பு என அழிஞ்ச அன்னைக்கு அவனை தத்தெடுத்து வளர்த்த அக்கா இறந்தாங்க. அது உண்மைதான்ல. யாரோ நெருங்கிய உறவை நம்ம இழந்தோம்னா அந்த 10 நொடிகள் எப்படி இருக்கும்? பேச்சு மூச்சு இல்லாம அந்த கண்கள் மூச்சு விட முடியாம திணறல். அந்த பிணத்தை பார்த்து
சொந்த வீடு விட்டுட்டு மன்னிப்பை தாண்டினது அந்த நேரத்தில் இந்த அக்காவுக்கு தோணியிருக்கும்ல, என் தம்பி என் கூட இருந்திருந்தா உயிர் பிழைச்சிருக்கலான்னு. என்னடா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே பண்ணாம அப்படி நிக்கிறான். அதுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியே என்னதுதான் நினைக்கிறாப்போ? விட்டுட்டு போனவ திருப்பி வர மாட்டான்னு தெரிஞ்சும் எங்க என் நினைவுகள் வந்தா திருப்பி என்னை தேடி வந்துருவான்னு அந்த ஒரு நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணோட முகத்தை பார்க்காம இருந்தான். அதுதான் என் காதல். அன்னைக்குதான் அவ முகத்தை முதல் தடக்க பார்க்க, அவ கண்ணை பார்த்து காதலிச்சு, அவ குரல் கேட்டு காதலிச்சு. அவள் அன்னைக்கு முதல்ல முகத்தை பார்க்கும் போது அந்த குரல், அந்த கண்ணு எல்லாம் முழு உருவமா வந்து நின்றான் என் முன்னாடி. நான் என்ன பண்ணுவேன், உடஞ்சு பேச்சு மூச்சு இல்லாம நின்னேன். ஆனா நீ ஏன் எதுவுமே பண்ணல ஆரா? நீ ஏன் எதுவுமே பண்ணல? ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? நான் அங்கே நடந்ததுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்த ஒரே ஒரு காரணத்துக்கு வேண்டி அவன் அன்னைக்கு அழுதான். என் மேலேயும் தப்பு இருக்கு, ஆனால் என்னால் அவளுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருமோன்னு தான் அன்னைக்கு ஒதுங்கினேன். பைத்தியக்காரி, எனக்காக என் பேரை கையில் பச்சை குத்திக்கிட்டேன். இப்படி இருக்கிறவ ஏன் என்னை விட்டுட்டு போனான்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதான் எனக்கு தெரியல. அந்த தப்புக்கு அப்புறம் நான் பண்ண பெரிய தப்பு இந்த பாப்பாவை ஏன் அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறது. நான் கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா கூட அங்கேயே அந்த பாப்பா எங்கேயாவது இறந்துருக்கும். நான் கூட்டிகிட்டு வந்து சத்தியம் கொடுத்து ஒரு மிருகங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன்னு ஒரு ஏக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு.
பொறி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. உன கூட்டு வா, போயிடலாம். இதெல்லாம் ஆக முடியும். இல்ல, இங்க அவனை தவிர யார வந்திருக்கான்? ஆரா, சஹானா இறந்துட்டாளா? அவங்க அப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்ததை பத்தி கேட்டு அவளை அடிச்சிட்டாங்க. அதனால அவ சூசைட் இல்லை, பண்ணிட்டாளா? அவள் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தா. வேற யாரா இருக்கும்? அவளா இருக்காது. ஆரோக்கியம் அங்கே தானே இருக்கா? தயா எங்க? கம்மிட்டி ஆஃபீஸ் போயிட்டானா? நான் கமிட்டி ஆஃபீஸ் வந்துடுறேன் சரியா? நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம்டா. ஒன்றும் இப்போ நாளைக்கு காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். காதல் வனங்களின் விதையோ நீ என்னை தள்ளிச் சென்ற பாதையிலேயே நான் இன்னும் உன்னை தேடி நின்றிருக்கிறேன். உன் நினைவின் வழியே தான் என் உயிர் நடக்கிறது. நீ மறைந்தாலும் நான் துளைந்தாலும் உன் நிழல் இருக்கும் திசை என் பாதை தேடும். நீ என்னை நினைவில் வைத்து காத்திரு. நான் வராத நாள் இருந்ததே இல்லை, இனியும் இருக்காது. அடிக்கடி அழாத, நல்லா இல்லை உனக்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். இங்கே பா ஆரோகி, ஏன் நல்லா இல்லையா? இல்லை, பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்ல, சிரிச்சுட்டு சொன்னா என்னவா? அந்த நொடி நான் அவள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் இறந்துட்டேன்னா உன்கிட்ட தான் வருவேன், என்ன உன் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிடுவியா? எனக்கு தெரியும் காதலை பற்றி, கேட்ட உங்களுக்கு கூட இருந்த அவளுக்கு கூட தெரியுமான்னு தெரியாது. அவள் எனக்கு காதலிச்ச பொண்ணு மட்டும் கிடையாது, அவள் எனக்கு குழந்தை மாதிரி, நான் பார்த்துக்கிட்ட ஒரு உயிர். அவள் எனக்கு உலகம், நான் வாழ காரணமாக இருந்தது. ஆனால் இப்போ அவள் இல்லைன்னு சொல்கிற ஒரு வார்த்தை என் உயிரோட செத்துட்டு மாறி இருக்கு.
டேய், நான் எல்லாம் பேசிட்டாங்க, ஓகேவா? நீ தயாலன்ட்டையும் சலங்கட்டையும் மட்டும் சொல்லிடு. அவன் முஸ்லீம் ஒரு கேட்டகரினால தான் இவ்வளோ தூரம் ஆளைய விட்டுருக்கான். லா சமம்னு சொல்கிற அதே அரசாங்கம் ஒரு கம்யூனிட்டியை சந்தேக காணல் பட்டா அதுக்கு பேர் லா இல்லை, அடக்குமுறை. தயா, ஒன்றும் இல்லை, நான் சாகும்போது இந்த மொத்த அரசாங்கமும் என் பேர் எப்படியும் கெடுப்பாங்க. அப்போ என்னோட மக்களை நீங்கள் கத்துவீங்க தெரியுமா? எனக்குன்னு கை கொடுத்து எல்லாரும் கத்துவாங்க தெரியுமா? அந்த கத்துற சத்தம், அந்த குரல் கம்யூனிசத்தில் ஒவ்வொருத்தரும் வெட்டிச்சு போராடுவாங்க தெரியுமா? அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து இருக்கிற சத்தம் சொல்லுண்டா, நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், பேர் எல்லா கஷ்டத்துலையும் எல்லா துயரத்துலையும் நீ தாண்டா எனக்காக இருந்த. எனக்காக ஆயன்புரத்தை விட்டு மக்களை விட்டு என் கம்யூனிசத்துக்கு வேண்டி வந்த, என் மக்களுக்கு வேண்டி வந்த. இதை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன்டா. நன்றி தயாளன், என் தோழா, என் காம்ரேட்.